அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நம்ம டிஎம்எஃப் வந்து ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்திருந்தது. அந்த விபத்தை பற்றி நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் பேச போகிறேன்னுங்க. நான் போன அந்த XUV 700 விபத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த விபத்து வந்து நிறைய காரணங்களால் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. விபத்து அப்படிங்கிறதே நடக்கிறது வந்து பலவித காரணங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். இந்த மாதிரி ஃபோன் பேசிட்டு போகிறதுங்க, அஜாக்கிரதையாக வண்டி ஓட்டுறது, ரொம்ப ஸ்பீடாக வண்டி ஓட்டுறது, அப்புறம் மது அருந்து விட்டு வண்டி ஓட்டுறதுங்க, இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குதுங்க. அதில் வந்து டயர் ஒரு முக்கியமான பங்குங்க. இப்போ டயர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து விலை கம்மி அப்படிங்கிறதுக்காக ஒரு பிராண்டே இல்லாமல் நான் பிராண்ட் டயர் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட சைனா டயருன்னு வச்சுக்கங்களேன். நான் பிராண்ட் டயர் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து நான் வந்து மொத்தமாகவே தவறுன்னு வந்து நான் சொல்ல வரலைங்க. ஒரு சில பிராண்ட்ஸு, அதில் வந்து ஒரு சில கம்பெனிகள், எல்லா டயருமே இன்றைக்கி வந்து வெடிக்கிறது இல்லைங்க. சைனா டயர் பொறுத்த வரைக்கும் நான் பிராண்ட் டயர் வந்து எல்லா டயருமே வெடிக்கிறது இல்லை. ஒரு சில டயர் வந்து அந்த டயரினுடைய சூடுனால் வந்து நிறைய டயர் வந்து வெடித்து விபத்து காரணமாக இருந்திருக்குது. இப்போ நான் வந்து 2018 நினைக்கிறேன், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடிங்க, நான் பார்த்த வகையில் கரூரில் வந்து ஒரு இண்டியாக்காரர் வந்து எங்கூரை சேர்ந்தவங்க, திருப்பூரை சேர்ந்தவங்க வந்து ஒரு 4 பேர் வந்து டயர் வெடித்து பஸ்ட் ஆகி மத்தியானம் நேரங்க கரெக்டாக ஒரு 12:01 இருக்கும், நேராக போய் மரத்தில் அடிச்சிட்டாங்க. அந்த விபத்தில் வந்து நான் செக் பண்ணும்போது நான் இருந்திருந்தேன். ஆக்சுவலாக அந்த ரோட்டை நான் போயிருந்தேன். அப்போ தான் கொஞ்சம் அந்த ஆக்சிடென்ட் நடந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் அந்த ரோட்டில் போன அப்புறம் வண்டியெல்லாம் கிட்ட போய் பார்த்தோம். அப்போ பார்க்கும்போது அது ஒரு நான் பிராண்ட் டயரு, சைனா டயர். அந்த மாதிரி வந்து எல்லா டயரும் வெடிக்கும் அப்படிங்கிறது இல்லைங்க. ஒரு சில டயர்கள் இந்த மாதிரி நடக்குது, டயர்னால் விபத்து நடக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டிஎம்எஃப்க்கு வந்து இந்த விபத்து நடந்தது டயர்னால தான். ஆனால் இது ஒரு பிராண்ட் டயர் தான், பிரிஸ்டன் டயர் தானுங்க இது. காலையில் ஒரு 11 மணி வாக்கில் நடந்தது. அவர் வந்து கோயிலுக்கு போயிருக்கிறாருங்க. கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா டிரைவருக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து டிரைவர் ஓட்டுற வேண்டியதே இது, இந்த ஃபார்ச்சுனர் வந்து பார்த்திங்கன்னா. ஆனாலும் அந்த டிரைவருக்கு ஒரு டயர்டு அப்படிங்கும்போது அவர் வாங்கி வண்டி ஓட்டிக்கிறாருங்க. அந்த வண்டி அப்போ தான் வாங்கியிருக்காரு. வாங்கி ஒரு 30 கிலோமீட்டர் கூட ஓட்டியிருக்க மாட்டாருங்க. 30-40 கிலோமீட்டர் வந்திருப்பாருங்க. ஒரு 120, 130, 140 ஸ்பீடுக்குள்ளே வந்துட்டு வந்திருக்கிறார். யாருமே இல்லைங்க, டிராஃபிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. திருச்சி பெரம்பலூர் தேசிய நெடுஞ்சாலையில் தான் வந்துட்டு இருந்திருக்கிறாரு. இந்த டயர் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் ஏதோ இருந்திருக்க மாட்டிருக்குது. இனி அது இது குத்துச்சா, இனி ஏதாவது வெட்டுச்சான்னு தெரியலைங்க. டக்குன்னு ஏதோ பட்ட உடனே சடனாக டியூப்லெஸ் டயர் தான் இத்தனைக்கும், டக்குன்னு காற்று இறங்கிருச்சு. டக்குன்னு காற்று இறங்கினோடனே நான் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க வண்டியை. இவர் என்ன பண்ணிட்டார், ஸ்டேரிங் வந்து ரைட் இப்படி திரும்பிடுச்சு. அதை டக்குன்னு என்னாச்சு, சென்ட்ரலில் ஏறிங்க ஒரு 3-4 குட்டிக்காரனை அடித்து ஆப்போசிட் ட்ராக்கில் போய் விழுந்துருக்குது. நல்ல வேலைங்க, அந்த நேரம் வந்து ஆப்போசிட்டில் யாரும் வரல. அப்படி யாராவது வந்திருந்தால் இது வந்து ஒரு மிகப்பெரிய விபத்தாக நடந்திருக்கும். நடுவில் இருக்கிற அந்த கரண்ட் மரத்தை அடிச்சிருக்கோம். நீங்கள் என்ன அந்த ஃபோட்டோஸில் நீங்கள் வந்து பார்த்துட்ருப்பீங்க. அந்த கரண்ட் மரத்தை அடித்து அந்த பக்கம் போய் விழுந்து 3 குட்டிக்கா 4 குட்டிக்கா நான் அடித்து அதுக்கப்புறம் வண்டி நின்றுது. நல்ல வேலையாக அவருக்கும் ஆகட்டும், நம்ம டிஎம்எஃப்காகட்டும், டிரைவருக்காகட்டும் சாருகாயத்தோடு வந்து தப்பிச்சிருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இது வந்து ஸ்பீடினுடைய லிமிட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தங்காட்டி, பிஃபோர் 150க்குள்ளே இருந்தங்காட்டி. இதே வந்து 150க்கு மேலே இருந்திருந்தால் இன்னும் டேமேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். ஆப்போசிட் இருக்கிற வண்டி ஏதாவது வந்திருந்தால் இன்னும் டேமேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இதில் வந்து அதுக்காக நீங்கள் வந்து இந்த டயர் மோசமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோசம்னு நான் சொல்லிங்க. நான் வந்து பொதுவாகவே நான் ஒரு பிராண்டை குறிப்பிட்டு இது மோசம் அது மோசம் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லவில்லைங்க. ஒரு சில பிராண்டுகள், கொஞ்சம் லோ குவாலிட்டியான பிராண்டுகள், கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கிற பிராண்டுகள், அந்த மாதிரி வந்து நான் வந்து மெயினாக இதில் வந்து நான் வந்து குறிப்பிட்டு சொல்கிறேனுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கார்களை வந்து டயர் பாதுகாப்பாக பார்த்துக்குங்க. ஓரளவுக்கு நல்ல பிராண்டாக போடுங்க, நல்ல டயராக போடுங்க. நிறைய பேர் வீடியோவிலே கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி என்ன பிராண்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப்போலோ நல்லா இருக்குதுங்க, மிச்லின் நல்லா இருக்குதுங்க, காண்டி நல்லா இருக்குது, யொக்கோமா ஓரளவுக்கு பரவாயில்லைங்க.
இந்த மாதிரி ஓரளவுக்கு பிராண்ட்ஸ் வந்து போகலாம். அதுக்காக நீங்கள் வந்து வேறு பிராண்ட்ஸ் வந்து அதெல்லாம் கம்மியாக அதெல்லாம் ஆகாதன்னா அதுக்கெல்லாம் நான் வரவே இல்லைங்க. விதண்டாவதுக்கு நான் வரவே இல்லைங்க. நான் யூஸ் பண்ணுறது, நான் போட்டிருக்கிறது நான் சொல்கிறேன்னுங்க. இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் பெருசாக வரலின்னு வச்சுக்கிங்களேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் விலை கம்மியான டயர் போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நைட்ரஜன் வந்து ஏர் நீங்கள் பிடிச்சிக்கங்க. ஏன்னா நைட்ரஜன் ஏர் நீங்கள் பிடிக்கிறதுனால டயரினுடைய சூடு வந்து உங்களுக்கு அதிகமாகாது. இப்போ வந்து டயரினுடைய அந்த அந்த நான் பிராண்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே நீங்கள் போட்டு லாங்கெல்லாம் போகும்போது டயரினுடைய சூடு அதிகமாகும்போது சில டயர் வந்து உங்களுக்கு வெடிக்கிறனால வண்டி லெஃப்ட்டோ ரைட்டோ இழுக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு பாலிமர் நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு இட்டியோஸ் கார் வந்து டயர் லெஃப்ட் சைடு வெடிச்சு அப்படியே ஒரு 6 குட்டிக்கார் நடிச்சு வந்திருக்கும். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டயர்னால் நிறைய விபத்துக்கள் இன்றைக்கி நடக்குதுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய டயர் வந்து பாதுகாப்பாக நீங்கள் பார்த்துங்க. இது நம்ம டிஎம்எஃப் நடந்தது, நம்ம டிஎம் நேர்லேயே வந்தாருங்க. இந்த விபத்து நடந்த உடனே நேர்லேயே வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் இந்த வீடியோஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸாக சொல்கிறேன்னா கூட நீங்கள் தாராளமாக சொல்லலாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. அவர் அந்த வண்டி வேலை செய்கிற விஷயமாக தான் எங்கிட்ட வந்து வந்திருந்தார். இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருந்தார். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய டயரை நீங்கள் பாதுகாப்பாக பார்த்து பாதுகாப்பாக ஏர் பிடிச்சி மாதத்துக்கு ஒருக்கா ஏர் பிடிச்சி நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து முடிஞ்ச வரைக்கும் வாகனத்தை கவனத்தோடு ஓட்டுங்க. ஒரு 80 to 100க்குள்ளே ஓட்டுங்க. யாருமே இல்லை, கண்ணுக்கு தெரியல அப்படின்னா நல்ல நீளமான ரோட்டில் 120ங்கிறது ரைட், ஓகே, பிரச்சனை இல்லைங்க. கண்ணுக்கு யாருமே இல்லை அப்படின்னா அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்பீட் லிமிட் வந்து அந்த 80 to 100 மெயின்டைன் பண்ணிக்கங்க. ஆளுங்க அப்புறம் அந்த ஊருக்கு வரும்போதுங்க, அப்புறம் சில பேரிகேட்ஸ் இருக்கும்போது நிறைய பேர் கண்ணுக்கு அந்த பேரிகேட் தெரியாமல் அடித்தாலும் தூக்கியிருக்காங்க பல பேர். அதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச வரைக்கும் டூ வீலர் வந்து லெஃப்ட்டு மெயின்டைன் பண்ணி போய்க்குங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய குறைகள் இருக்குதுங்க. இந்த மாதிரி நைட் ட்ராவல் பண்ணும்போதுங்க நிறைய குறைகள், நிறைய தவறுகள் நடக்குது. லாரிக்காரனால நடக்குதுங்க. லாரிக்காரங்களாம் முடிஞ்ச வரைக்கும் அந்த பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் கண்ணார பார்த்துருக்குறேங்க. இப்போ ரீசெண்டாக கூட நான் அதை ஃபீல் பண்ணினேன். ஓட்டச்சத்திரத்துலேருந்து திருச்செந்தூர் போயிட்டு வரும்போது, தூத்துக்குடி போயிட்டு வரும்போது நல்லா வந்துட்டுருக்கிறேன்னு ஒரு 100ல் வந்துட்டுருக்கிற ஸ்பீடில் திடீர்னு பார்க்குற முன்னாடி ஒரு டிராக்டர், எதுவுமே இல்லை. பின்னாடி ஒரு ரிஃப்ளெக்டிங் லைட்டோ ஒரு டெயில் லைட்டோ, அவங்க அந்த ட்ரெய்லர் எக்ஸ்ட்ரா அந்த பின்னாடி இருக்கும்போது தொட்டி அது வந்து எதுவுமே இல்லை. விசுக்குன்னு வந்ததுக்கப்புறம் தான் கெட்ட தெரிஞ்சு எனக்கு நடு இருட்டில் ஒரே நிமிஷம் கருக்குன்னு ஆகி போச்சுங்க. அதே மாதிரி லாரி ஒன்று எதுவுமே இல்லை. பின்னாடி நல்லா மலையில் ஓடி வண்டி பழைய காலத்தில் அறியாட்டிருக்குதுங்க. ஃபுல்லாக பின்னாடி ஒரு சேரு, ஒரு லைட்டுமே எரியல, ஒரு ரிஃப்ளெக்டிங் லைட் இல்லை. அதெல்லாம் வந்து அவங்க டிரைவர் தான் கொஞ்சம் அவங்க ஓனர்கிட்ட சொல்லி, ஏன்னா அந்த லாரி டிரைவர் வந்து அவங்கள்ட்ட சொந்த காசு கொடுத்து பண்ண முடியாது. அட்லீஸ்ட் அவங்க ஓனர்கிட்டயே சொல்லி அந்த ஸ்டிக்கர் எவ்வளோ போதுங்க, 50 ரூபா வரும், இல்லை 100 ரூபா வரும். அந்த ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர் ஒட்டி விட்டவங்க கூட போதும், ரைட், இந்த இடத்துல வண்டி போகும்னு தெரியும். அதே மாதிரி டிராக்டருக்குங்க, அப்புறம் பழைய வண்டிகளுக்கு, இதெல்லாம் வந்து மக்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் நேரடியாக அப்போயே கூப்பிட்டு சொல்லிடுங்க. நீங்கள் டிரைவர்கிட்ட கூப்பிட்டு சொல்லிடுங்க, இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி. இதுக்காக வந்து திருப்பூரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டி ஆஃபீஸில் வந்து அவங்க இருக்கிறவங்க, அவங்க வந்து ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் ஸ்டிக்கர் இல்லாத வண்டிகளை அவங்களே ஒட்டி விட்டுறாங்க நிறைய நேரத்தில் செக் பண்ணி. அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இந்த மாதிரி வந்து ஸ்டெப் எடுத்து பண்ணாங்கன்னா உண்மையான நல்லாயிருக்கும். அது மெயின் அந்த வெளி மாநில வண்டிகள்லாம் இருக்குது பாருங்க, அவங்களும் இதே பிரச்சனைங்க. நிறைய ஸ்டிக்கர் ஒட்டாமல் இந்த யூபி, ஆர்ஜே, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் அந்த மாதிரி நிறைய வண்டிகளும் அந்த மாதிரி நிறைய இருக்குது. இது வந்து நைட்டு நேரம் வந்து ரொம்ப விபத்தை ஏற்படுத்துதுங்க. இந்த நைட்டு விபத்துங்கிறது இன்னும் எக்கச்சக்கமாக நடந்துகிட்ருக்குது. காரணம் வந்து அதுலேயும் ஓவர் ஸ்பீடு தான் மெயினான விஷயமாக நிற்கிதுங்க. கவனக்குறைவு, ஃபோனு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பார்த்து ஓட்டுங்க உங்களுடைய வண்டி வாகனங்களை, ஸ்பீடுங்க. அதனால் எந்த விபத்தும் இல்லாமல் நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ நம்ம தடுத்து நம்ம அதை கொண்டு போக பார்ப்போம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேனுங்க. நன்றி, வணக்கம்.